இன்னைக்கு நமக்கு தேங்காய் அரைச்ச குழம்பு செய்யலாம். பார்க்கலாமா? வாங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வற்றல் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உலுவா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். 3 மினிட்டு ட்ரை ரோஸ்ட் செய்யணும். அரை மூடு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், நமக்கு வறுத்துக்கலாம். 2 மினிட்டு நன்னாயிட்டு வறுத்தாச்சு. நமக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம், 2 முருங்கைக்காயும் 4 கத்திரிக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வெள்ளத்தில் போட்டு வச்சுருந்தேன், இதை கரைச்சி எடுத்து இதில் விட்டுக்கலாம். குழம்புக்கு ஆவசியமான கொஞ்சம் வெல்லம் விட்டுக்கலாம். நமக்கு மஷி போல் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நமக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். வறுத்தரைச்ச குழம்பு நல்லா ஆயாச்சு. இது நான் 15 மினிட்டு திளப்பிக்க வச்சுருந்தேன். இது நீங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்